பார்க்க போகிறது 10th standard maths சமச்சீர் கல்வி exercise 6.4 previous வீடியோல செகண்ட் சம்முக்கு பார்த்துக்கோம். இந்த வீடியோல தேர்ட் சம் பார்க்கலாம். If the angle of elevation of a cloud from a point h meters above a lake is theta 1 and the angle of depression of its reflection in the lake is theta 2, prove that the height that the cloud is located from the ground is h into tan theta 1 plus tan theta 2 by tan theta 2 minus tan theta 1. அப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அந்த லேக்லேருந்து ஹெச் மீட்டர்ஸ் தள்ளி ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகேவா, ஹெச் மீட்டர்ஸ் தள்ளி ஒரு பாயிண்ட் இருக்குது. இதோட மெஷர்மெண்ட் வந்து ஹெச். ஓகேவா, ஹெச் மீட்டர்ஸ் தள்ளி ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்லேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா என்னது, மேலே பார்க்குறது. அப்போ இங்கேருந்து ஒரு க்ளவுடை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த க்ளவுடு இப்படி பார்க்குறது. ஓகேவா, அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன அப்படின்னா தீட்டா 1. அந்த ஆங்கிள் வந்து தீட்டா 1. இங்கேருந்து இங்கே பார்க்கறதுக்கான ஆங்கிள் வந்து தீட்டா 1. டேரெக்டாக நம்ம இப்படி மெஷர் பண்ண முடியுமா? முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனுக்கு எப்பயுமே ஹரிசாண்டல் லைன் கீழே இருக்கும், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனுக்கு ஹரிசாண்டல் லைன் மேலே இருக்கும். அப்போ இதுக்கு கீழே இருக்கிறதுனால இது என்னது, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இப்போ இந்த ஆங்கிள் தான் வந்து தீட்டா 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த க்ளவுடோட ரிஃப்ளெக்ஷன் ஒரு இடத்துல படுது அந்த லேக்கில். ஓகேவா, லேக் மேலே படாது, ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் கீழே ஆழமாக அதோட முடிகிற இடத்துல தான் படும், அந்த லேக் முடிகிற கீழே. ஓகேவா, அப்போது இங்கேருந்து இந்த க்ளவுடோட ரிஃப்ளெக்ஷன் ஒரு இடத்துல நம்மளுக்கு படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே டாப் அந்த ஹெச் மீட்டர்ஸ் மேலே ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதே பாயிண்ட்லேருந்து இந்த ரிஃப்ளெக்ஷனை பார்க்குறாங்க. அதோட ஆங்கிள் வந்து தீட்டா 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது வந்து எவ்வளோ, தீட்டா 2. Prove that the height that the cloud is located from the ground is அப்படின்னு சொல்லிட்டு சிலது கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த பாயிண்ட் கிரவுண்டில் இருந்து அந்த கிளவுடு தள்ளி இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா h into tan theta 1 plus tan theta 2 by tan theta 2 minus tan theta 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரவுண்ட்ல இருந்து கிளவுட் இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் தள்ளி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, இது h அப்படிங்கிறப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் ஹெச் அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு ரெக்டாங்கிள்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா, இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் அப்படிங்கிறப்போ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இது ஹெச்னா இதுவும் நம்மளுக்கு என்னது, ஹெச் தான். இதுல இருந்து இந்த மெஷர்மெண்ட் வரைக்கும். ஓகேவா, அதே மாதிரி இந்த மெஷர்மெண்ட்டும் நம்மளுக்கு என்னது, ஹெச். இது ஹெச்னா இந்த மெஷர்மெண்ட்டும் ஹெச். நெக்ஸ்ட் இந்த மெஷர்மெண்ட் வந்து ஒய் அப்படிங்கிறப்போ இந்த மெஷர்மெண்ட் நம்மளுக்கு என்னவா இருக்கும், ஒய்யா தான் இருக்கும். அப்போ இந்த ஃபுல் மெஷர்மெண்ட் வந்து ஒய் அப்படிங்கிறப்போ இந்த மெஷர்மெண்ட்டும் ஒய். நெக்ஸ்ட் பேலன்ஸ் மெஷர்மெண்ட் இது வந்து ஹெச். இந்த மெஷர்மெண்ட் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபுல் மெஷர்மெண்ட் நம்மளுக்கு இவ்வளோ வரணும், ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபுல் மெஷர்மெண்ட் நம்மளுக்கு என்னவா இருக்கும், h plus x. ஓகேவா, இந்த ஹைட்டு ப்ளஸ் இந்த எக்ஸை ஆட் பண்ணும்போது இவ்வளோ மெஷர்மெண்ட் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் அவ்வளோ வரணும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து ஹெச் இந்த மெஷர்மெண்ட் வந்து எக்ஸ். அப்போ ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஹெச் ப்ளஸ் எக்ஸ். அப்போது ஹெச் ப்ளஸ் எக்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது இந்த ஆன்சர் வரதை நம்ம ப்ரூவ் பண்ணணும் இந்த சம்மில். அதுதான் பேசிக். ஓகேவா, இப்போ நம்ம என்ன ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்மால் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த தீட்டா 1 இருக்க ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். அப்போ tan theta 1 tan theta 1 is equal to opposite side by adjacent side. எப்பயுமே நம்மளுக்கு வந்து தீட்டாக்கு பதிலாக என்ன கொடுப்பாங்க, அதுக்கான ஆங்கிள்ஸ் மேபி 90 டிகிரி 60 டிகிரி 30 டிகிரி இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் இந்த சம்மில் நம்மளுக்கு வந்து தீட்டாக்கு பதிலாக தீட்டாவே தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக நம்மளுக்கு 1 2 அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஓகேவா, அதே தீட்டா தான், அதுக்கு கீழே வந்து 1 2. ஓகேவா, ரெண்டுமே தீட்டா கொடுத்தா நம்மளுக்கு கொலாப்ஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக 1 2ன்னு கீழே கொடுத்துருக்காங்க. அது ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்க, tan theta 1 is equal to opposite side by adjacent side அப்படிங்கிறப்போ ஆப்போசிட் சைடு வந்து எக்ஸ், adjacent சைடு வந்து ஒய். அப்போ எக்ஸ் பை ஒய். ஓகேவா, இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பாருங்களேன். இது வந்து டிவிஷனில் இருக்குது ஒய். இந்த சைடு போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும், மல்டிப்ளிகேஷன் ஆகிடுமா. அப்போது tan theta 1 into y is equal to x மாறிடுமா. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த tan theta 1 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த சைடு வரும்போது என்ன ஆகிடும், நமக்கு டிவிஷன் ஆகிடும். அப்போ y is equal to x by tan theta 1 மாறிடும். ஓகேவா, இது நம்மளுக்கு தேவைப்படும் ஒய்யோட வேல்யூ. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். theta 2 அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். அப்போ tan theta 2 is equal to ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. இதில் ஆப்போசிட் சைடு நம்மளுக்கு என்னது, இது ஃபுல்லாக தான் நம்ம எடுக்கணும். அதே மாதிரி பாருங்களேன், இந்த
ரிஃப்ளெக்ஷன் வருது இந்த கிரவுண்ட்ல இருந்து கீழே ஒரு ரிஃப்ளெக்ஷன் படுது அப்படிங்கிறப்போ கிரவுண்ட்ல இருந்து கிளவுட் எவ்வளோ டிஸ்டன்ஸோ அதே டிஸ்டன்ஸ் தான் இந்த கிரவுண்ட்ல இருந்து ரிஃப்ளெக்ஷனும். அப்போ இது வந்து h + x அப்படிங்கிறப்போ இந்த மெஷர்மெண்ட்டும் நம்மளுக்கு h + x தான் இருக்கும். ஓகேவா? இதுவும் நம்மளுக்கு h + x. அப்போ இது இந்த ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு அப்படிங்கிறது என்னது? இந்த ஃபுல் மெஷர்மெண்ட் தான் ஆப்போசிட் சைடு. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும். அப்போ h + x அதான் நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு. அதை வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதிக்கலாம். h + x by adjacent சைடு என்னது நம்மளுக்கு? இந்த ட்ரையாங்கிளுக்கு adjacent சைடு வந்து y. அதையும் நம்ம எழுதிக்கலாம் by y. நெக்ஸ்ட் இதை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம்னு பாருங்களேன். y is equal to h + h நம்மளுக்கு அதே மெத்தடில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த சைடு போகும்போது மல்டிப்ளை ஆகிடுமா? அதே தான். இந்த tan θ 1 இந்த சைடு போச்சு இல்லையா டிவிஷனில், அதே மாதிரி இதுவும் டிவிஷனில் வந்துடும். அதுக்கு முன்னாடி இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். h + h வந்து நம்மளுக்கு 2h. இதில் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. h + h அப்படிங்கிறது நிறைய பேர் h² எழுதிடுங்க. அது மல்டிப்ளிகேஷனில் தான் நம்ம ஸ்கொயர் கியூப் இதெல்லாம் பண்ணுறது. அடிஷன் அப்போது ரெண்டு h இருந்தால் 2h, 3h இருந்தால் 3h, 4h இருந்தால் 4h அப்படி தான் நம்ம எழுதணும். ஓகேவா? ஆட் பண்ணி அப்படியே எழுதணும் அந்த நம்பர். எவ்வளோ h இருக்குது? 2h இருக்குன்னா 2h அப்படின்னு தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ப்ளஸ் எக்ஸ் பை இது வந்து இந்த சைடு வரும்னு சொல்லிட்டு இது வந்து மல்டிப்ளை ஆகிடும். இது வந்து டிவிஷனில் வந்துடும். அப்போது tan θ 2 அப்படின்னு மாறிடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டுத்துலேயும் நம்மளுக்கு ஒய்னு இருக்குது. ஓகேவா? ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். அதாவது ரெண்டுத்துலேயும் LHS ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறப்போ RHSஐ மட்டும் நம்ம தனியாக எடுத்து ஈக்குவேட் பண்ண போகிறோம். அதாவது ஈக்குவேட்டிங் நான் ஃபஸ்ட் எழுதிக்கிறேன் நம்ம என்ன ஸ்டெப் பண்ணுறோம் அப்படிங்கிறத. ஈக்குவேட்டிங் இது வந்து 1ன்னு எடுத்துக்கலாம், இது வந்து 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஈக்குவேட்டிங் 1 and 2. ஓகேவா? அப்படி பண்ணும்பொழுது ஒய் நம்ம ஈக்குவேட் பண்ண வேண்டாம். இந்த ஆன்சரையும் இந்த ஆன்சரையும் மட்டும் ஈக்குவேட் பண்ணால் போதும். அதாவது எக்ஸ் பை tan θ 1 is equal to ஈக்குவேட்னா ஈக்குவல் டு போட்டு பண்ணணும். நெக்ஸ்ட் 2h + x by tan θ 2 இதுதான் ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். tan θ 2 into x x tan θ 2 எழுதிக்கலாம் is equal to 2h plus x tan θ 1 ஓட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தனித்தனியாக நம்ம பண்ணிக்கலாம். 2h into tan θ 1 ஃபர்ஸ்ட் 2h tan θ 1 plus x into tan θ 2 x into tan θ சாரி tan θ 1ங்கிறதுனால இங்கே tan θ 1. நெக்ஸ்ட் இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க x tan θ 2 இங்கே நமக்கு x tan θ 1ன்னு இருக்கு இல்லையா, அதனால இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ மைனஸ் ஆகிடுமா? அப்போ மைனஸ் x tan θ 1ன்னு மாறிடும் is equal to 2h tan θ 1. இப்போ ரெண்டுத்துலேயும் நம்மளுக்கு என்ன சிமிலராக இருக்குது பாருங்க, x அப்படிங்கிறது சேமாக இருக்குது. அப்போ எக்ஸை வெளியே எடுத்துகிட்டு பேலன்ஸ் எழுதிக்கலாம். tan θ 2 மைனஸ் tan θ 1 is equal to 2h tan θ 1. நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸுங்கிறது அப்படியே இருக்கட்டும் is equal to 2h tan θ 1 இது வந்து மல்டிப்ளை இருக்கு. அப்போ இந்த சைடு வரும்போது நம்மளுக்கு என்ன மாறிடும்? டிவிஷனாக மாறிடும். அப்போ பை tan θ 2 மைனஸ் tan θ 1 அப்படின்னு மாறிடும். இப்போ லாஸ்ட்டாக நம்மளுக்கு என்ன இருந்துச்சு? x is equal to 2h tan θ 1 by tan θ 2 minus tan θ 1 அப்படின்னு இருந்துச்சா? நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? x plus h இல்லை h plus x நம்மளுக்கு பண்ணால் அவங்க கொடுத்தது வரணும். அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? அப்போ பாருங்கள் h அப்படிங்கிறது ரெண்டுத்துலேயும் நம்மளுக்கு மிஸ் ஆகுது. ஓகேவா? இதுலேயும் நம்மளுக்கு h இருந்துச்சு அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னதில், அதே மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு h இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு அவங்க என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிறத எழுதிக்கிறேன். h into tan θ 1 plus tan θ 2 by tan θ 2 minus tan θ 1 இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். டு ப்ரூவ் ஓகேவா? இதுதான் ஆன்சர் வருது அப்படின்றது ப்ரூவ் பண்ணணும். இங்கே நம்மளுக்கு ஹெச் இருக்குது, அதே மாதிரி நம்மளுக்கு ஹெச் ப்ளஸ் எக்ஸ் அது பண்ணால் தான் நம்மளுக்கு இதெல்லாம் வருது அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். ஹெச் ப்ளஸ் எக்ஸ் இல்லை எக்ஸ் ப்ளஸ் ஹெச் நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன மிஸ் ஆகுது? எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஹெச்சை காணும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆடிங் ஹெச் ஆன் போத் சைட்ஸ் அப்படிங்கிற ஸ்டெப் தான் நம்ம பண்ண போகிறோம். ரெண்டு சைடுமே, அதாவது எல்ஹெச்எஸ்க்கும் சரி ஆர்ஹெச்எஸ்க்கும் சரி ஹெச் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் எழுதிக்கிறேன் ஆடிங் h on both sides.
அப்படி நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே எக்ஸா, அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஹெச்னு மாறிடும். இஸ் ஈக்குவல் டு 2h tan theta 1 by tan theta 2 minus tan theta 1 plus ஹெச்னு மாறிடும். ஓகேவா? இப்போ நம்ம எல்சிஎம் மெத்தட் பண்ணலாம். அதாவது டினாமினேட்டர் ரெண்டுத்துக்கும் சேம் ஆக்கணும். அதனால டினாமினேட்டர் நம்ம காமனாக வெளியே எடுக்கிற மாதிரி இங்கேயும் டினாமினேட்டர்லையும் நியூமரேட்டர்லையும் அதை வந்து பண்ணணும். ரெண்டுத்துலையும் நம்மளுக்கு டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சு அப்படின்னா காமனாக எடுத்துடலாம். இதை மட்டும் நம்ம நியூமரேட்டரை மட்டும் ஆட் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து ஒன்றுத்துல டினாமினேட்டர் இல்லை, அதனால தான் நம்ம எல்சிஎம் மெத்தட் பண்ணுறோம். அதாவது இருக்க டினாமினேட்டரை இல்லாத டினாமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணணும், அதேமாதிரி நியூமரேட்டரோடய மல்டிப்ளை பண்ணணும். அதாவது tan theta 2 minus tan theta 1 ஆயிடும் டினாமினேட்டர். அதாவது இங்கே 1 தான் இருக்கும், எதுவுமே டினாமினேட்டர் இல்லைன்னா 1 தான் இருக்கும். அப்போ h/1 தான். அப்போ 1 into இது பண்ணணும், நம்மளுக்கு இருக்க டினாமினேட்டர் பண்ணணும். அதே மாதிரி நியூமரேட்டர்லையும் அதே பண்ணணும். tan theta 2 minus tan theta 1 பண்ணணும். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு எல்சிஎம் மெத்தட். இப்போ அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும் பாருங்க, x plus h is equal to, இது நம்மளுக்கு காமனாக கீழே வந்துடும், அதனால பிரச்சனை இல்லை. அப்போ இதை மட்டும் தான் நம்ம பண்ணணும். 2h tan theta 1 plus இந்த h into tan theta 2 நமக்கு என்ன ஆயிடும், h tan theta 2 ஆயிடுமா. நெக்ஸ்ட் மைனஸ், இந்த மைனஸ் h into tan theta 1 h tan theta 1 ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? பை டினாமினேட்டர் அதே டினாமினேட்டர் தான் எழுதணும். tan theta 2 minus tan theta 1. ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் பாருங்க மூணுத்துலேயும் வந்து h அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி லைக் டேர்ம்ஸ் பாருங்க, இங்கேயும் theta 1 இருக்குது, இங்கேயும் theta 1 இருக்குது. அப்படி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும், 2hல ஒரு h போயிடுச்சுன்னா பேலன்ஸ் ஒரு h தான் இருக்கும். அப்போ h tan theta 1 plus h tan theta 2 இதுதான் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது. பை tan theta 2 minus tan theta 1. ஓகேவா? நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துலையுமே நம்மளுக்கு ஹெச்ங்கிறது காமனாக இருக்குது, அதனால வெளியே எடுத்து எழுதிக்கலாம். அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு, ஹெச்ங்கிறது வெளியே இருக்கா, வெளியே எடுத்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பேலன்ஸ் என்ன இருக்குது, tan theta 1 இருக்குது ப்ளஸ் tan theta 2 இருக்குது. பை tan theta 2 மைனஸ் tan theta 1. அப்போ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு பாருங்கள் எப்படி இந்த ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறத. ஹெச் ப்ளஸ் எக்ஸ் நம்ம பண்ணோம், சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன்சர் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், h into tan theta 1 plus tan theta 2 by tan theta 2 minus tan theta 1. அதே மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? therefore thus prove, therefore thus proved. அப்போ இதான் நம்மளுக்கு இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர்.